ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். சாட்டர்டே இன்றைக்கி தாங்க. எப்போவுமே நான் தினைக்கும் ஒரு ஹெல்த்தி ஜூஸ் எடுக்கணுன்ட்டு 48 டேஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், வெண்பூசணி ஜூஸு. பட் வெண்பூசணிக்காய் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் என்ன ஜூஸ் எடுத்துகிட்டேன்னா கொத்தரங்காய் ஜூஸுங்க. அது எலும்புக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, ஸோ ஸ்டொமக்குக்கும் நல்லது. ஸோ அதனால் அது இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஸோ என் பையன்தான் இன்றைக்கி விநாயகருக்கு 4வது நாள். அவர் தான் இன்றைக்கி படையல். ஒன்றும் நான் சிம்பிளாக தான் பண்ணேங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, பாலும் பானகமும் காலையில் வச்சு படைச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி லீவு தானே, அதனால் நீ செய்ப்பான்னு சொல்லியிருந்தேன். அதான் புள்ள பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நான் குக்கிங் போயிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்திருந்தேன். மம்மி எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எங்கேயும் போகலை இன்றைக்கி, ஏன்னா டிரைவர் இல்லை, ஸோ காரும் இல்லை, கார் வெளில போயிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் கார்ன் வச்சு ஒரு சாட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். வீட்டிலையே ஈஸியாக இருந்துச்சு. காலைல தான் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தார், லைவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதை வச்சு எடுத்துக்கிட்டு, ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம இந்தியாலேயும் பீச்சில் எங்கே பார்த்தாலும் பட்டர் போட்டு பிளாக் பெப்பர், ரெட் சில்லி போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு குடமிளகாவை போட்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கார்னுனாலே. ஸோ பட்டரை போட்டு நல்லா கார்னை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. நான் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் போகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், மிளகுத்தூள். ஸோ அடுத்தது சாட் மசாலா ரவ்வோண்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது கூட. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னா சாட் மசாலா போட்டது தாங்க இது. அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன். எப்போதும் போட மாட்டேன், சரி சாட் மசாலா என் பையன் பெரியவனுக்கு பிடிக்குன்ட்டு லைட்டாக போடுவோன்னு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் தக்காளி குடமிளகாலாம் அரிஞ்சே வச்சுட்டு போயிருந்த ஆஷா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து குடமிளகாவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு சூட்டுலேயே லைட்டாக கிளறி விட்டோன்னு வச்சுங்களேன். குடமிளகாவை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டால் தான் அது கொஞ்சம் ஆஃப் பாயில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ஸோ நல்லா பரட்டி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே லைட்டாக தான், ஏன்னா அதிகமாக போட்டோம்னா நமக்கு அது ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மேகி வச்சுருந்தேன், மேகி கெச்சப். அதை எடுத்து மேகினோட நூடுல்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, மேகி கெச்சப் இருந்துச்சு. கெச்சப் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மேகி கெச்சப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து ஒரு காஃபியோட எல்லாருக்கும் சர்வ் பண்ணி, எல்லோரும் இன்றைக்கி சாயங்காலம் உட்காந்து இதை தான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லைங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். முன்னெல்லாம் நான் செய்வேன் அந்த மாதிரி விதவிதமாக எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில். ஸோ இன்றைக்கி தான் கேட்டாங்க, சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சது இந்த ஸ்நாக்ஸை. போர் அடிச்சது பசங்களுக்கும். பஜ்ஜி போடலான்னு பார்த்தா கடல மாவு வாங்கிட்டு வரல. ஸோ அதனால் மெய்ஸில் இறங்கிட்டோம். எங்கள் மாமியாரும் சாப்பிட்டுட்டு, சூப்பராக இருக்குதே மெய்ஸாக, இது வெங்காயத்தை கடலை போட்டுக்கிறியே, குடமிளகா போட்டுக்கிறியேன்னாங்க. அவங்களுக்கோசமே நான் பச்சை மிளகா போடல, ரவ்வோண்டு காரம் தான் போட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ.
நாள் சாயங்காலம் விநாயகருக்கு எதுனா நைவேத்தியம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற வைக்க சொல்லியிருந்தேன் கொண்டக்கடலையை. அப்புறம் அவிச்சது இருந்தது, அதை அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு நான் வந்து இது பண்ணலை, தாளிக்கலை. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வச்சு படைப்போன்னு சொல்லிவிட்டு சாமிக்கு வச்சு இன்றைக்கி 4வது சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணது நம்ம கொண்டக்கடலை தாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. Bye bye.